எல்லாருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறேன். பாத்தீங்களா, அவர் தான் நல்லா இருக்கிறார். வேற மெட்டாக்கள் நல்லா இருக்கிறீங்களோ? சரி, ஜஹீதனும் நல்லா இருக்கிறார். ஓகே ஓகே, மற்றாக்கள் எப்படி இருக்கிறீங்க? அஸ்வந்த் எங்க போறீங்க? அப்பாயின்மெண்ட் டாக்டர் மாமா. டாக்டர் நல்லா இருக்கிறாரா? நீங்க கேட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா டாக்டர்? டாக்டருக்கு இப்படி இப்படி செய்து செய்து காட்டுக்கு கேளுங்க, டாக்டர் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? சரி, கீரன் எப்படி இருக்கிறீங்க? கீரன் ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே ரைட். ஆதித்தன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, மகிஷா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். ஜஹீதன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. எங்க கீரன் அண்ணா வலிக்கிட்டாரா ஜஹீதன்? கிரண் அண்ணாக்கு பாபாய் சொன்னீங்களா? கிரண் அண்ணாக்கு பாபாய் சொன்னீங்களா? கிரண் அண்ணாக்கு ஜஹீதன் ஏன் நன்றி சொன்னீங்க, பாய் சொன்னீங்களா? ஓகே சரி. ஆத்விக் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. ஹீத்வி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி. வித்யாத் எப்படி இருக்கிறீங்க? வித்யாத் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வித்யாத்துக்கு தங்கச்சியா தம்பியா பிறந்திருக்கணும்? போய் பாபாவா கேர்ள் பாபாவா? போயா பேபியா கேர்ளா? தங்கச்சியா தம்பியா? தங்கச்சி. ஓகே, ஹாப்பியா நீங்க? ஸோ வித்யாத் தங்கச்சி பிறந்ததால சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சிருக்கிறார். வித்யாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வித்யாத். ஓகே, பவனும் வந்துட்டீங்க, கெட்டிக்காரன். பவன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. பவன் இப்ப பீச்சுக்கு போக போறார். நல்லா இருக்கு, வெயில் எரிக்குது. இங்க ஈஸ்டாமில் 18 பாக சீல இருக்குது. கூட்டிட்டு போங்க, அவருக்கு பீச் நிறைய விருப்பம் என்ன? சரி, ஓகே, சரி, சந்தோஷம். அப்ப நாங்க உங்களோட வீடியோ பார்ப்போம். சொல்லுங்க, இன்றைக்கு எத்தனையாவது டாபிக் செய்திருக்கிறீங்க எல்லாரும்? Topic 7 செய்திருக்கிறீங்க என்ன? சரி, ஓகே. என்ன டாபிக் 7 என்னதுன்னு சொல்லுங்க. என்ன டாபிக் நீங்க செய்திருக்கிறீங்க? மெயின் டாபிக் மை கிளாஸ் ரூம். ஓகே, தமிழ்ல எப்படி சொல்றது? மை கிளாஸ் ரூம் தமிழ்ல எப்படி சொல்றது? எனது வகுப்பறை. எனது வகுப்பு அறை. சரி, உங்களோட வகுப்பறை எல்லாரையும் ஓகே. உங்களோட கிளாஸ் ரூமை நீங்க போட்டோ எடுக்கலாம். அது அப்ப நீங்க இன்றைக்கு எல்லாருக்கும் ட்ரா பண்ணி காட்ட போறீங்க எனக்கு மாமாக்கு என்ன? அப்ப பாப்போமா எல்லாரும் செய்திருக்கிறத? சரி, ஓகே ரைட். அப்ப எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க, நான் மாமாவும் எக்ஸைட்டடா இருக்கிறேன். பாப்போம். இன்றைக்கு டிஷாந்த் வரமாட்டேன் என்று போட்டிருக்கார். ஆத்விக், டிஷாந்த் எங்க போறார்? ஆத்விக்கு சொல்ல இல்லையா டிஷாந்த் எங்க போறேன்னு? ஆத்விக்க காணும். இப்ப இருந்தவர் இல்ல இதுல. ஆத்விக் ஏன்னு கேட்கல நான். எங்க போறார் டிஷாந்த்? டிஷாந்த் எங்க போறார் தெரியாதா?
நீங்கள் ஃப்ரெண்ட் இல்ல உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டாரா? சரி பரவாயில்ல. வர விட்டி அடுத்த கிழமை கேட்போம் என்ன. சரி அஸ்வத், நீங்கள் தான் ஃபர்ஸ்டாக இருக்கிறீங்க. வீடியோ Ready? வீடியோ பார்ப்போமா? Home. ஓகே சரி. தமிழில் எழுதி வாசியுங்கள். ப்ளீஸ் தயவு செய்து சாரி மன்னிக்கவும் தேங்க்யூ நன்றி ஹாப்பி மகிழ்ச்சி ஆங்கிரி கோபம் ஹங்கிரி பசிக்கிறது ஹங்கிரி பசி. சத்தமாக வாசியுங்கள் பாடுங்கள் ஆத்திச்சுடி ஆரம் செய்ய விரும்பு 60 சின்னம் இயல்வது கரவேல் இயவது விலங் ஈவது விளக்கேல் உடையது விளம்பெல் ஊக்காமது கைவிடல் என் எழுது இக்கலல் இகழேல் எட்பது எல்லாரும் படிக்க இக்கல்ச்சி அயம் இட்டு உன் ஐயமிட்டுன் உப்புறவு ஒழுக்கு ஒப்புரவு ஒழுகு உதுவது ஒளியேல் ஒளியேல் அவ்வியம் பேசல் அவ்வியம் பேசேல் அக்கம் பேசல். சொற்கேள். அகம் சுருக்கேல். சரி அஸ்வத் சொல்றீங்களா? மாமாக்கு ஒரு ரிப்பீட் பண்ணி காட்டுறீங்களா இப்ப? அறம் செய்ய விரும்பு. 60 60 தமிழில் 60 60 சினம் 60 சினம் 60 சினம் கரிகாரன் இயல்பது கரவேல் இயல்வது கரவேல் ஈவது இலக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேன் எண்ணெழுத்து இகழேல் ஏற்பது நிகழ்ச்சி ஐயம் இட்டு ஐயம் இட்டு இட்டு ஒப்புரவு ஒப்புரவு ஒழுகேல் ஒழுகேல் அவ்வியம் பேசேல் Mama's class. கரிகாரன் வாழ்த்துக்கள். பாத்தீங்களா அஸ்வத், இப்படி நீங்க 10 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அடுத்த முறை. சரி. சரி, நல்லா செய்து. நீங்க அந்த அப்பக்கி லோக்கிய கவனிக்கணும். நெடில் குரில் அம்மா சொல்லி தருவா. குரல் ஆனா ஆவண்ணா ஈனா Yes. ஈயன ஈயன. லோவக்கி ஈனா அப்பக்கி ஈயன்னா. சரியா? ஓகே, அதுல கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். செகண்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே. எழுதி வாசியுங்கள். டாக்டர் மருத்துவர் நர்ஸ் செவிலியர் போஸ்ட்மேன் தபால்காரர் மில்க்மேன் பால்காரன் ஷாப்கீப்பர் கடைக்காரர் டிரைவர் ஓட்டுநர். அப்ப அது தெரியும். ஈஸி என்ன அஸ்வத்துக்கு? ஈஸியர். ஈஸி என்ன? ஓகே, வாழ்த்துக்கள் அஸ்வத். நன்றி, வணக்கம் மாமா. படம் ட்ரா பண்ணினீங்களா கிளாஸ் ரூம்? நான் ட்ரா பண்ணேன். எங்க பாப்பம் பொறுங்கோ. அனுப்பினீங்களா மாமாக்கு? அனுப்பினான். இங்க காணும் பொறுங்கோ. என்னை இன்றைக்கு தமிழில் எழுதி அனுப்பினீங்களா? வாசியுங்கள் ப்ளீஸ். சரி, அப்ப நீங்க டிராவல் பண்ணி வாங்க. நான் மாமா அந்த டேர்னுக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் அஸ்வத். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மகிஷா ரெடியா? ஓ மாமா. ஓகே, வகுப்பறை எனது வகுப்பறையில் உள்ள பொருட்கள் என்ன சொல்றது தமிழ்ல? கடிகாரம், இது வைட்போர்ட், வெள்ளை பலகை, ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் திரை, இதென்ன சாமான்? ரிமோட் சார்ட். தமிழ்ல பாதாட
பாராட்டு அட்டவன் ஒருக்கா பாருங்க. நான் லைவுக்கு போயில்லை உங்களோட படம் வரேன் இல்லையே போட்டுட்டே. சரி பாப்போம். இது என்ன? டீச்சர் டேபிள் ஆசிரியர் மேசை. இது யாரு? டீச்சர். டீச்சர் தமிழ்ல என்ன சொல்றது? ஆசிரியர். ஆசிரியர். டீச்சர் மேசையில என்ன இருக்குது? லேப்டாப் தமிழ்ல என்ன சொல்றது? மடிக்கணனி. ஜூம்ல மைசாண்ட குரல் கேக்குதா? குரல் கேட்குது மாமா, படம் தெரியல. ரைட். இப்போ லைவுக்கு வந்துட்டு இங்க ஒரு திருப்பி வரேன்னா வரேன். சாரி, மைசாண்ட எழுத்து ஆக்கங்கள் முன்னுக்கு வந்துட்டு இதை போட்டுட்டு பார்ப்போம். இப்போ வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது என்ன? ஓகே ரைட். சரி இப்போ சரியா? வகுப்பறை. எனது வகுப்பறையில் உள்ள பொருட்கள். சொல்லுங்க. என்ன சொல்றது தமிழ்ல? கடிகாரம். இது வைட்போர்ட். வெள்ளை பலகை. இது என்ன சாமான்? ஸ்மார்ட் போர்ட். ஸ்மார்ட் திரை. திரை. இது என்ன சாமான்? ரிமோட் சார்ட். தமிழ்ல பாராட்டு அட்டவணை. இது என்ன? டீச்சர் டேபிள் ஆசிரியர் மேசை. இது யாரு? டீச்சர் தமிழ்ல என்ன சொல்றது? ஆசிரியர். ஆசிரியர். டீச்சர் மேசையில என்ன இருக்குது? லேப்டாப் தமிழ்ல என்ன சொல்றது? மடிக்கணனி. கணனி. இது டீச்சர் டேபிள் சொல்றது மேசை. ஆசிரியர் மேசை. இது கதிரை. டீச்சர் ஆசிரியர் கதிரை. இது என்ன சாமான்? புக் ஷெல்ஃப். தமிழ்ல புத்தக அலுமாரி. இதுல என்ன சப்ஜெக்ட் புத்தகம் இருக்குது? தமிழ்ல கணிதம், ஆங்கிலம், போனிக்ஸ், பாடல்கள், அறிவியல் அல்லது விஞ்ஞானம். டாபிக் தலைப்புகள். ஆர்ட்ஸ் கலை. இதுக்குள்ள எல்லா புக்ஸும் வைக்கிறதானே? புக்ஸ் புத்தக அலுமாரிகள். இதெல்லாம் யார்? இதுல இருக்கிறதெல்லாம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். என்ன தமிழ்ல சொல்றது? மாணவர்கள். இது என்னது? இந்த சைடுல இருக்கிறது என்ன தெரியுறீங்க? ரீடிங் கோர்னர். தமிழ்ல வாசிப்பு மூளை. இது என்ன செய்றவங்க? What are you going to do here? என்ன செய்றவங்க? Reading the books. என்ன? புத்தகங்கள் வாசிக்கலாம். இது என்ன சாமான்? Water tap. தண்ணீர் குழாய். இந்த இடம் என்ன சொல்லுவீங்க? கை கழுவும் இடம். hand wash area. இது என்ன சாமான்? வாட்டர் பாட்டில். பிள்ளைகள் வந்து வாட்டர் பாட்டில்லாம் இதுல வைப்பாங்க. வாட்டர் பாட்டில் ஏரியா. வாட்டர் பாட்டில் ஏரியாக்கு என்ன சொல்றது? என்ன சாமான் இது? தண்ணீர் போத்தல்கள் வைக்கும் இடம். இதெல்லாம் என்ன சாமான்? ட்ராயர்ஸ். அல்மாரி.
அல்மாரி என்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் என்ன பொருட்கள் வைக்கும் இடங்கள். இது என்ன இருக்குது? டஸ்ட்பின் குப்பை போடும் இடம். ஓகே, இதெல்லாம் நம்மளோட கிளாஸ் ரூம்ல இருக்கிற இடங்கள். இப்போ நாங்க இதுக்கு வருவோம். இது என்னது? இன் உள்ளே நீங்க தொட்டு காட்டணும். அவுட் வெளியே அப் மேல் டவுன் கீழ் ஓபன் திற க்ளோஸ் மூடு. அம்மாவுடன் சேர்ந்து சத்தமாக வாருங்கள். கைவிடு நன்றி நன்றி கெட்டிக்காரி. அப்ப ஆத்திசூடி தெரியுமா முதலே மகிஷாக்கு? ஓ மென்ன ஓகே, வெரி குட், நல்லா பாடுனீங்க. மற்றது கிளாஸ் ரூம் அழகா இருந்தது, மிக அழகு. நீங்க எங்க இருந்து கீறினீங்க? கிளாஸ் ரூம்ல இருந்து கீறினீங்களா அல்லது இமேஜை வந்து வீட்டை வச்சு ட்ரா பண்ணினீங்களா? வீட்டை வச்சு நீங்க யோசிச்சு எங்க என்ன இருக்குன்னு அழகா ட்ரா பண்ணினீங்க. இதுல அம்மா இமேஜினேஷன் இருக்கா அல்லது பிள்ளை தான் மகிஷா தான் எல்லாமே நினைவுபடுத்தி கீறினாவா? அவதான் மாமா நான் போட்டோ எடுக்க சொல்லி கேட்டேன். ஸ்கூல் விட்டுட்டு அவ கூட்டி வர வலிக்கிறேக்குல அவனை கிளாஸ் ரூம் டோர் கிட்ட வச்சு போட்டோ எடுங்க. அப்போ நான் டீச்சராக விட மாட்டாங்கம்மா, நீங்கள் இதில் 2 திரும்பி வடிவா எல்லா பிள்ளைகளும் போன அப்புறம் 4-5 நேரம் பார்த்துட்டு வாங்க. அப்போ டீச்சர் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்க, அப்போ இவ சொன்னால் நான் ட்ராயிங் பண்ண வேணும், அப்போ வடிவா திரும்பி பாருங்கன்னு டீச்சரை ஒரு பொருளாக தொட்டு காட்டி சொல்லி கொடுத்தவா. இதில் இது இருக்குது, இதில் இது இருக்குது. அப்போ நீங்கள் போய் கீரைக்குள்ள நீங்கள் டோரில் இருந்து பார்க்குறீங்க. உங்களோட இடது பக்கம் ரீடிங் கோர்னர் இருக்குது, நேராக பிளாக் போர்டு டீச்சர்கிட்ட இதுவும் இருக்குது, பக்கத்தில் ஸ்மார்ட் போர்டு இருக்குது, வலது கை பக்கமாக டைப் இருக்குது. இதில் நீங்கள் இருக்கிறீங்க, மைசா அங்கே இருக்கிறீங்க, இந்த லாஸ்ட்டாக மைசா இந்த லைனில் இருக்குது. அப்போ கீரைக்குள்ள லாஸ்ட்டாக நீங்கள் இதில் இருக்கிறீங்கன்னு கீருங்கலாம் அவருக்கு இமேஜினேஷனை இவட வியூவில் இருந்து சொல்லி கொடுத்து விட்டவ டீச்சரும். ஓகே, வீட்டை வந்த உடனேயே முதலாவது யூனிஃபார்ம் கலட்டாம கொஞ்சம் இருந்து அதை கீறிட்டா. வெரி குட் வெரி குட். அப்ப டீச்சருக்கும் அது விளங்கினது தான் என்ன செய்ய போறான்னு நாங்க லாங்குவேஜ் படிக்கிறோம். அப்ப அப்படிங்கிற மாமாங்களுக்கு அதை கீறி போட்டு அதை ஒரு வேர்டா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சொல்லி கொடுக்க சொன்னபடியா தான் அவ கேட்கிறாண்டு. அப்ப போட்டோ எடுக்க வேற பேரண்ட்ஸ் பார்த்தா பிரச்சனை தானே, நான் அண்ணாவுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அனுப்புறேன். கொஞ்சம் நேரம் சில வரைக்கும் வடிவா எல்லாத்தையும் ஒரு இதா சொல்லி கொடுத்தவன். இவோட நல்ல ஒரு இணக்கமான ஒரு ஆசிரியர். இவோட மட்டுமில்ல ஒரு அக்கறை உள்ள டீச்சர் என்று தெரியுது. எல்லா பிள்ளைகளோடையும் அக்கறை உள்ள ஆசிரியர். அந்த இவையும் புறக்கணிக்கிறது இல்ல, இவ கேட்கறதுக்கு எல்லாம் பொறுமையா பதிலளிக்கக்கூடிய ஆசிரியர். நிச்சயமா நிச்சயமா. அது அதே நேரம் இப்ப இந்த படத்தை கீர்ன படத்தை மண்டே டியூஸ்டே கொண்டே அதே டீச்சருக்கு மகிஷா காட்டணும். காட்டி இதுதான் நாங்கள் செய்து, நாங்கள் இது வீடியோலையும் இருக்கு, விரும்பினா பிறகு ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டிலும் ஃபோட்டோ காட்டுறேன்னு சொல்லட்டும். அப்போதான் அவ கூட விளங்கி கொள்ளுவினம். மகிஷா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக, இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி தானே, இது ஸ்கூலில் செய்யாட்டிலும் வெளியில் ஸ்கூல் ரிலேட்டடாக செய்கிறவ இன்னும் ஒரு லாங்குவேஜோட பைலிங்குவலாக வேர்ட்ஸுகளையும் மீனிங்ஸையும் கண்டுபிடிக்கிறதும் தாய்மொழியை எழுத பலர். நீங்கள் அவைக்கு இதை இந்த படத்தில் வச்சு அவைக்கு காட்டலாம். அப்போ மகிஷாவுடைய இன்னும் ஒரு ஆற்றலை டீச்சர் விளங்கி கொள்ள வாய்ப்பு இருக்குது. பாமுகத்துல இணைஞ்சிருக்கிறோம்ன்றதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அது வீடியோஸும் கொண்டே காட்டுனாங்க. இதுக்குள்ள தானே ஒரு பிளானுக்குள்ள தானே மாமா இருக்கிறாங்க, சப்போர்ட் பிளான், அதுல அதை உள்ளடக்கி இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு குழுமத்துல இணைஞ்சிருந்து ஈடுபடுறான்றதை வேர்ட் வைஸா உள்ளடக்கி அவர் அந்த பிளான்ல அது எழுத்து மூலமா இருக்குது. கவுன்சில்ல பாமுகம் தமிழ் லண்டன் என்ற அமைப்புக்கு உள்ளாக போற ஒரு சிறுவர் நிகழ்ச்சியில அவ பங்கு பெற்றதான்னு சொல்லி
எத்தனை பெற்றோர்கள் இதை செய்கிறீங்கள்? உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஆக்டிவிட்டி செய்கிறத உங்களோட ஸ்கூலில் காலேஜில் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்கள்? நான் சொல்லி இருக்கிறேன் மாமா. பவனுக்கு வெரி குட். ஸ்கூல்ல sir பவனுக்கு சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். வேறு யார்? நீங்கள் ஜெயிதன் சொல்கிறீங்களா ஸ்கூலில்? அல்லது அம்மா வந்து சந்திக்கல உங்களோட ட்ரையாங்கிள் மீட்டிங் இருக்குத்தானே, முக்கூட்டு சந்திப்பு, பெற்றோர் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு நேரத்தில் இதை பற்றி கதையுங்கோ. நீங்கள் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸை பற்றியும் சொல்லுங்க. வேறு வேறு இடங்களில் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஏண்டால் அப்போ அம்மா அப்பா, குறிப்பாக அம்மாக்கள் ஊக்கம் இல்லையன்று டீச்சருக்கு தெரிஞ்சால் டீச்சரும் ஊக்கம் எடுக்க மாட்டா அந்த பிள்ளைகளில். ஏன்னா அவருக்கு நேரம் காணாது, அவருக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எல்லாம் செய்யணும். அப்போ பெற்றோர் வந்து ஊக்கம் எடுக்கணும், அக்கறை எடுக்கணும் என்ற டீச்சர்ஸ் தான் அந்த பிள்ளைகள்லையும் அவ கூட அக்கறை எடுப்பினோம். இது சாதாரணமான ஒரு உளவியல், சைக்காலஜி. கட்டாயமாக இந்த 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 வளம் மற்ற பிள்ளைகளுக்கு இருக்காது, அநேகமாக இருந்தாலும் இருக்குது. ஆனால் அவை அந்த பெற்றோர்கள் பெருசுபடுத்தாட்டி அந்த பிள்ளைகளை வெளிக்காட்ட முடியாது. அதனால இப்போ மகிஷா அம்மா செய்ததை, மகிஷா செய்தது நீங்களும் எல்லோரும் அதை செய்யணும். எதுவும் இதை பற்றி விளங்காட்டி நாங்கள் பிறகு ஒருக்கா கதைப்போம். சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகிஷா. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ அடுத்ததாக யார் வர போறீங்கள்? சரி, அதுக்குள்ள மகிஷாண்ட எழுத்துக்களையும் படத்தையும் ஒரு முறை பார்ப்போம். ரைட், இது மகிஷாண்ட ரைட்டா. இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஓகே, பார்ப்போம். ரைட் ரைட். ஓ, இது டிஷாண்ட. மகிஷாவோட படம் அனுப்பினீங்களே, கிளாஸ் ரூமுண்ட படம். இங்கே இருக்கு. ரைட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மாணவர்கள் இருக்கணும் என்ன? ஓகே, வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மகிஷா. கரி இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி மாமா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Who is that? ரைட். பவன் ரெடியா? வாங்கோ பவன். Who is that? Daddy. Huh? Daddy-யோ? இவரோ? இது பவன்ட கிளாஸ் டீச்சர். ஸ்கூல்ல சொல்லி விட்டேன் மாமா. கிளாஸ் மாஸ்டர் படம். பவன்ட கிளாஸ் கணக்க நான் அவர்கிட்ட அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற கணக்க விஷயங்கள் நான் அதுல ஒட்டி அவருக்கு காட்டல. ஒரு 4 விஷயம் அவர் அவற்ற கிளாஸ் மாஸ்டர் யார், உங்களோட கிளாஸ் டீச்சர் யார், அவற்ற படம். அதுல முக்கியமா என்ன மேச, அதிர, மணிக்கூடு, கலண்டர், இதத்தான் நான் மெயினா அவருக்கு நான் அது காணும். போலாம் தானே. இது பவன்ட வகுப்பறை. இது என்னது? டிஸ்கவரி ப்ளூ கிளாஸ். இது என்ன? இது என்ன சொல்லுங்க பாப்போம் பவன். இது என்ன? இது இது என்ன? இது சொல்லுங்க. இது என்ன? இது என்ன? இது பவன் பவன் இது என்ன? இது என்ன? இது பவன், வாட் இஸ் திஸ்? பவன், வாட் இஸ் திஸ்? என்ன இது? டேபிள், மேசை. இது சேர், கதிரை. இது என்ன? இது அங்க வீட்டை இருக்குது எங்கள்கிட்ட. இதுக்கு என்ன பெயர்? இதுக்கு என்ன பெயர்? கிளாக். நான் என்ன? என்ன இது? கடிகாரம், கிளாக். இது இந்த இதுல இருக்கு என்னது? இந்த இதுல இருக்குதுல்ல நாள் காட்டி. இது என்ன பேர்? நாள் காட்டி.
calendar. இதுக்கு என்ன பேர்? புக். புத்தகம். புத்தகம். வடிவா சொல்லுங்க. புத்தகம். 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 Who's that? யார் இது? Who's that? Teacher. ஆசிரியர். இது மேசை. டேபிள். இது சேர். இது கடிகாரம். கடிகாரம். கிளாக். இது கலண்டர். நாட்காட்டி. இது புக். புத்தகம். இது பவண்ட கிளாஸ் ரூம். பவண்ட கிளாஸ் ரூம். வகுப்பறை. வகுப்பு அறை. எப்படி டீச்சர் என்ன படம் எடுத்தீங்க? அவர்கிட்ட சொன்ன அனுப்பினான். இப்படி நாங்க பாமுகத்துல இருக்கிறோம்ண்டு இவற்ற அந்த பர்த்டே அதெல்லாம் இங்க செய்யற அந்த லிங்க் எல்லாம் சாருக்கு அனுப்புறேன் நான். அப்ப இவர் சில செய்யற விஷயங்கள் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் நான். அந்த வீடியோகள் போட்டோகள் எல்லாம் இங்க செய்யறது. மற்றது அந்த ஒவ்வொரு நாளும் இவருக்கு அந்த லேர்னிங் சைட் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் இன்னென்ன டைமுக்கு இவருக்கு லேர்னிங் சைட்ல வேலை செய்யறேன், கலர் பண்றேன் நான். மற்றது வேற வேற விஷயங்கள் அவரோட நெடுகளும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப சொன்னேன் நான் இப்படி பாமுகத்துல இணைகிறேன் நான். அப்ப இந்த டைமுக்கு இவர் இதுல இருந்து மற்ற பிள்ளைகளோட பாக்குறவர். அப்ப இன்றைக்கு வகுப்பறை பற்றி நான் அவர் மாமா இப்படி சொல்லுவார். அது தொடர்பா சார் எனக்கு ஏதாவது படங்கள் இருந்தா அனுப்பி விடுங்க. அப்ப அவர் அந்த படங்கள் எனக்கு கம்ப்யூட்டர்ல இமெயில் விட்டவர். இந்த பேஜை அனுப்பினாரா? அவரும் அக்கறை உள்ள டீச்சரா இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் பவன். நான் கணக்க அனுப்பினவர். ஆனா நான் கணக்க அவருக்கு போட இல்ல கூட உள்வாங்கிறது கஷ்டமா இருந்தது. அப்ப மெயினா என்ன அவருக்கு வேணுமன்றது இதான். வெரி குட். வெல் டன் பவன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சொல்லுங்க பவன். வெல் டன். தேங்க்யூமா. தேங்க்யூ பவன். தேங்க்யூ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரைட், இதுதான் பவன் காட்டினது. டீச்சரும் வடிவாத்தான் இருக்கிறார் மாஸ்டர். ரைட், இது யாரு? ஓகே, கீரன் ரெடியா நீங்கள்? ஓகே, அழகா கேறி இருக்கிறீங்க, நிறைய கேறி இருக்கிறீங்க. சரி, எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு பார்ப்போம். ரைட். வணக்கம் மாமா, நான் கீரன். Sudoku class level 2 topic 7, 17th of May 2026. My class. எனது வகுப்பறை. Teachers ஆசிரியர்கள். Students மாணவர்கள். Level 2. Mama, it's level 2. Level 2. Level. No, level. No, level 3 or 2 2. 6 பிள்ளையா போட்டது level 3 and அனுஷா. அனுஷா யாரு? அனுஷா ஆண்டி. அனுஷா ஆண்டி யாரு? கிரண். அனுஷா மாமியா? கிரண் அம்மாவா? கிரண் அம்மாவா? ஓகே, அம்மா சொல்லுங்க கரெக்ட் பண்ண சொல்லி பிறகு. ப்ளீஸ். ஓகே, சொல்லுங்க என்ன? ஓகே. கம்ப்யூட்டர் கணினிகள். லேப்டாப் மேஜிக் கணினிகள். டேபிள் மேசைகள். சேர் நாற்காலிகள். பென் எழுதுகோல். பென்சில் எழுதுகோல். நோட்புக் குறிப்பேடு. கலர் பென்சில் வண்ண எழுதுகோல்கள். லைட் விளக்குகள். மின் விளக்குகள். பேப்பர் தாள்கள். பிரிண்டர்
Chipari. Success, Putikasuya. Dorlakas, Kadafe. டோரண்டா கதவு. Lux, Manikuja. ஃபோட்டோ எடுத்திருக்கு. Tamalit, Eladi Batyanga. In Ulle. Av Velie. Av Mele. Dam, Kile. Alpin, Dilla. Plus, Moody. Artisudi. Amagodi said, Santa Marta Basinga, Parnanga. Alan say a villain, all about the singer, even by the caliber, even by the billiker, one relative, உடையது Udiadi, விளம்பேல் Willibet, okay by the caliber, yet, எழு Ellet, இகலேல் Eagle, Air by the Eagle, I am out உன் on, or by the Oliver, or the body oven. ஒளியல் Onion, are we person at some silicon? கேட்டிகா. ஆத்திசூடி Artisudi, அறம் செய்ய Alan விரும்பும் say a villain, ஆறுவது சினம் Ievadi caliber, Ievadi villaker, உடையது Odiadi villaber, மது okay, body caliber, எழுத்திகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் எட்டு ஒன் ஒப்பர ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுரக்கேள். நன்றி வணக்கம். கேட்டிகாரன். வெல் டன். வணக்கம் பாபா. கீரன், இது யார்? இது கீரன் அண்ணாவா? Yes, கீரன்னா நல்லா செய்தாரா? yeah, Baba. Did you like it? Yeah. So you can wish Kiran Anna, you done it very well. Okay, Mama. சொல்லுங்க கீரன் அண்ணா. நீங்க அனுஷா ஆண்டி சொன்ன மாதிரி கீரன் அண்ணா சொல்லலாம் என்ன? கட்டிக்காரன். ஸோ அப்போ ஆத்திசூடி தெரியும் கீரனுக்கு என்ன? Yes. எஸ், ஓகே, வெல் டன். வாழ்த்துக்கள் கீரன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பாபா. நன்றி, வணக்கம். சிறப்பாகவே செய்திருந்தார் கீரனுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஓகே, வித்யாத் ரெடியா நீங்க வீடியோ பார்க்க? சரி, வணக்கம் வணக்கம். Things in the classroom. What is this? Laptop க்கு தமிழ்ல என்ன சொல்ற? கண்ணாடி. bottle. Book க்கு தமிழ்ல? Very good. Clock க்கு தமிழ்ல? Very good. Blackboard கேரம் பண்ணலை. Chair தமிழ்ல? Very good. Case. Razor க்கு அழிப்பான். Desk க்கு தமிழ்ல? Very good. Bag க்கு தமிழ்ல? புத்தக பை. சரி, மெதுவா வாசிங்க. தமிழ் எழுதி வாசிங்கள். இன் உள்ளே வெளியே மேல் கீழ் திற மூடு. Very good. பாடுங்கள் ஆத்திச்சூடி
கெட்டிக்காரன் வித்யாத்துக்கு ஆத்திசூடி தெரியும் ஆல்ரெடி. என்ன தெரியும். ஓகே, கெட்டிக்காரன். போன முறை வித்யாத் 4-5 ஆக்கங்கள் செய்த நிலையில்தான் இடைநிறுத்தி இருந்தார். ஆகவே இந்த முறை ப்ராக்டிஸாக லெவல் 2 செய்வார். பிறகு நாங்கள் செப்டம்பரில் ஆரம்பிக்கும் போது மீண்டும் அவர் லெவல் 2லேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு சம்மதிச்சபடினால அவர் தொடர்ந்து இணைந்திருக்கிறார். அதே நேரம் கூட பயிற்சி, இது லெவல் கூடுறது குறைகிறது பிரச்சனை இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு இது வித்தியாத்துக்கு பிரயோசனப்படுதோ அதுதான் முக்கியமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள் வித்யாத். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பாக செய்தீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இதுதான் நன்றி. இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம் பொருட்கள். ரைட், வாழ்த்துக்கள். இப்போ ஜஹீதன் ரெடியா நீங்க? ரைட், கிளாஸ் ரூம் படம் வரைஞ்சிருக்கிறார். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்ப்போம். ஜஹீதன் எங்க நீங்கள்? வேர் ஆர் யூ? Name is MP. Clause, Canary, Kadikaram, Canada, Nakati, Marcadas, calendar, days and date date, and month, year. years, A month, month, years, in the year, and 2026. 2026. வேற இது என்னது? Computer, கணினி. இது whiteboard, வைபோர்ட்ல என்ன எழுதி? 13th, கணக்கு. கணக்கு, பெருக்கல் கணக்கு. இது என்ன சாமான்? light, bulb, மின்குமிழ், இது கடிகாரம், இன்னும் பேர் பட்டியல், name list, யார்கிட்ட பேர் போட்டிருக்குது? Shahidan, Umar, Adam, Kiran, வேற இது என்னது? Adai, இது என்ன? Kada, Vindur, Sanal, இது என்னது? Anjay, குளோபல், Globals, உலகம், World, இது என்னது? Whiteboard, வைபோர்ட். இது மேசை, டேபிள். இது கதிரை, chairs, இது டீச்சர். teachers, இது யாரு? student, மாணவர்கள், மற்றது சேர் சொல்லிட்டு. chairs, இது என்னது? cupboards, Anjay, almari, வேற Anjay, என்னது? புத்தக Pujaha, almaris, shelves, shelves, books, books, புத்தகங்கள், புத்தகங்கள், எழுது, பென்சில், coloring, அது எழுதுகோல். இங்கே என்னது? சொல்லுங்க. கதவு, door, கதவு. ஓகே, வெரி குட். அப்போ ஜஹீதன் எங்கே வச்சு கீறினீங்க? கிளாஸ் ரூம்லையா வீட்டில் இருந்தா? ஜஹீதன் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, இந்த பிக்சரை நீங்கள் வீட்டை இருந்து ட்ரா பண்ணினீங்களா
உங்களோட ஸ்கூல்ல இருந்து ட்ரா பண்ணினீங்களா ஜஹீதன்? எங்க ட்ரா பண்ணீங்க? வீட்டை இருந்து? ஃப்ரம் ஹோம். ஓகே, வாழ்த்துக்கள். வெல்டன், வடிவா செய்திருக்கிறீங்க. ஸோ அது ஜஹீதன் படம் முதலே பார்த்துட்டோம் என்ன. ரைட், வெல்டன். ஸோ அழகாக கேறி இருக்கிறீங்க, எல்லாம் கேறி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறீங்க. வெல்டன், வாழ்த்துக்கள் ஜஹீதன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜஹீதன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரைட், இது ஆத்விக். ஆத்விக் இந்த கிளாஸ் ரூம் படம் பார்ப்போம். ரைட், எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. அப்போ ஆத்விக் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் வீடியோவில். ஆத்விக் ரெடியா? சரி. ஓ சாரி, ஜஹீதன் அடுத்த. ஓகே, பொறுங்க ஜஹீதன் பார்த்துட்டு வருவோம். ஓகே. வெரி குட், வாழ்த்துக்கள். அப்போ ஆத்திசூடி எங்க சொல்லியிருக்கிறீங்க? ஆத்திசூடி இல்லையா ஜஹீதன்? ஓகே, பார்ப்போம், லேட்டாக வருதோண்டு பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஜஹீதன். ஓகே, ஆத்விக் வணக்கம் சொல்லுங்க. இருக்கிறீங்க என்ன? ஓகே.
கடிகாரம். இன்னும் ஒரு வீடியோ இருக்கா? பழமொழிகள் சொன்னீங்களா எண்டில்? அடடா ஸ்கிப் ஒரு கேப்பன் திருப்பி இருக்கா? ஹீட்வியா சொல்லி கொடுத்த நீங்க? ஓகே பாப்பம். Postman, Tabakaren, milkman, Pakaren, shopkeeper, Karen, delivery, driver, alternate. டெலிவரிக்கு என்ன சொன்ன நீங்க? அது டிரைவர். டெலிவரி டிரைவர் என்று சொல்லலாம் என்ன? சரி ஓகே வெல் டன் பாப்போம். எல்லோருக்கும் உதவுவோம். சரி ஆனா பழமொழி கஷ்டமா தான் இருக்கு என்ன ஆத்விக்கு? ஈஸியா ஹார்டா? என்ன ஹார்டு அது? சரி எண்டில் எல்லாரும் சேர்ந்து படிக்கல சொல்லுங்க, மாமா சொல்லுவேன் அது ஹார்ட் இல்லையண்டு பார்ப்போம் என்ன. சரி ப்ராக்டிஸ் தான் காணாது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி இது யார் இது? யாரு? அஸ்வத். அழகா இருக்குது அஸ்வத்தில். நான் நம்பரில் பேர் போடாம விட்டுட்டேன். ஓகே ஓகே சேவ் பண்ணுறேன். ஸோ இது அஸ்வத் கீறினீங்களா? ட்ரா பண்ணி நல்ல வடிவா பேர் எல்லாம் பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போட்டு வடிவா செய்துனீங்க. ஓகே அது வீடியோ செய்திருக்கிறீங்களா? ஓகே வாரன் பாப்பம். அடுத்ததா வருமா? ஏன் போட இல்லை? நீங்கள் தொட்டு தொட்டு காட்டி எனக்கு வீடியோ பண்ண வேணும். ஓ சரி அப்பதான் இது மாமாக்கு தெரியும் அஸ்வத்துக்கு தெரியும். சரி பிறகு போடுங்க. சரி ஆனா வடிவா இருக்கு, நல்ல வடிவான கையெழுத்து, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நல்ல வடிவா இருந்தது. குட். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆதித்தன் வாங்கோ வணக்கம். நீங்க ரெடியா? ஆதித்தன் வணக்கம். நாங்க வீடியோ பாப்போமா? ஓகே. ஓம் மாமா. ஓம் மாமா. நான் ஆதித்தன், Surah OBP Club, Level 3, Topic 7, my OBP 27. தகவல் ஆய்வோம். International Day of Families, உலக குடும்பங்கள் தினம் 15 மே ஆகும். எனது வகுப்பறை my classroom. Clock கடிகாரம், whiteboard, வெள்ளை பலகை, door கதவு, teacher ஆசிரியர், book புத்தகம், table மேசை, chair கத்தியை, மாணவர்கள் students, bin குப்பை கூடை, window ஜன்னல், printer அச்சுப்பொறி, computer கணினி.
தமிழில் எழுதி வாசியுங்கள். Please, தயவு செய்து. Sorry. மன்னிக்கவும். Sorry. மன்னிக்கவும். Thank you. நன்றி. Happy. மகிழ்ச்சியான. Angry. கோபம். Hungry. பசி. அம்மாவுடன் சேர்ந்து சத்தமாக வாசியுங்கள். பாடுங்கள் ஆதி சூதி அறம் செய்ய விரும்பும் அது சினம் இயற்பத்து காவேல் ஈரத்து விளக்கே உடையான விளக்கே உடையாது உடைப்பது உடையது உடையாது விளம்பே ஊக்கமது கைவிடே என் எழுத்து இகலே ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இது ஒப்புவது ஒழுக்கு ஓதுவது ஒளியே ஆவியம் பேசே அக்கம் சூகேல். நன்றி வணக்கம். கேட்டிக்கா உங்களுக்கு மாத்தி சொடி முன்னமே தெரியுமா? முதல்லயே தெரியுமா? ஓ தெரியும் என்ன? ஓகே சரி, அப்போ அதனால ஈஸியாக இருந்தது. ஓகே, திரும்பவும் வடிவான கையெழுத்து. இது ஆதித்தனுடைய ஹேண்ட் ரைட்டிங். வெரி நைஸ், குட். ஓகே, நன்றி வணக்கம் ஆதித்தன், வெல் டன். நன்றி வணக்கம். கெட்டிக்காரன் வடிவா செய்த நீங்க, வாழ்த்துக்கள். ரைட், இப்போ அடுத்தது யாரு? அவ்வளோ பேர் இருந்தானா? பவன், இட்யாட், ஆத்விக், ஆதித்தன். ரைட், டிஷான் வரமாட்டார்ன்றது ஓகே, ஆனால் ஆக்கம் எழுதி போட்டு இல்லை வராமல் இருக்கணும் என்ன? சரி, ஓகே. பழமொழிகள் எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுவோமா? சரியா, ரெடியா? எல்லாரும் ஒருக்கா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஹீட்வியும் சேர்ந்து சொல்லுங்க. ஹீட்வி, நீங்க அன்றைக்கு படம் நானும் கீரை போறேன்னு சொன்னீங்களா? எல்லாம் எங்க கீரை இல்ல போறங்க போறங்க. இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க லெவல் 6 செய்யலாமாண்டு. சரியா, நான் உங்களுக்கு லெவல் 6A 7 சொன்னேன். நான் 7 சொல்லி நீங்க செய்யுங்கோண்டு இல்ல சொன்னேன். பாத்தீங்களா, கள்ளம் பண்ணிட்டீங்க. A4 ஷீட் தர இல்லையா? அப்ப மாமாட்ட கேட்டிருக்கலாமே. சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப இந்த ஹைலைட் பண்ணது தெரியுதா? ஓகே, இப்ப எல்லாரும் ஒருக்கா சேர்ந்து சொல்லுவோம். மாமா சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. ரெடி? சரி. மூத்தோரை மதிப்போம், இல்லாதோர்க்கு உதவுவோம், இல்லாதோர்க்கு உதவுவோம், அறிவை வளர்ப்போம், தினம் பயிற்சி வெற்றி தரும். சரி, முதல் வந்து முதலாவது வந்து மூத்தோரண்டா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ். சரியா, கிராண்ட் பேரண்ட்ஸ். மூத்தோரை மதிப்போம். மதிக்கிறதுன்றது உதவுவோம். சொல்லுங்க அஸ்வத், சொல்லுங்க. உதவுவோம். அறிவை வளர்ப்போம். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க.
பயிற்சி பினம் பயிற்சி வெற்றி தாரும். கெட்டிக்காரன் அஸ்வத், நல்லா வாசிச்சீங்க. வெரி குட், வெரி குட். மூத்தோருண்டா யாரு? மூத்தோருண்டா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். சரியா? அப்ப மூத்தோர்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரியா? அடுத்தது வந்து இல்லாதோருக்கு உதவுவோம். அதாவது வந்து the needy people, we should help for them. Whoever needy people, you know, we have to help them. சரியா? மூன்றாவது அறிவை வளர்ப்போம். grow your knowledge. சரியா? நாலாவது தினம் பயிற்சி வெற்றி தரும். You have to practice every day. Practice makes you perfect. சரியா? Your winning depend on the daily practice. ஓகேயா? சரி ஆத்விக், இது என்ன கஷ்டம் என்று சொன்ன நீங்கள்? கஷ்டம் இல்லை. ஆத்விக் மட்டும் என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. மூத்தோரை மதிப்போம், இல்லாதோருக்கு உதவுவோம். இல்லாதோருக்கு உதவுவோம். உதவுவோமா? அறிவை வளர்ப்போம். தினம் பயிற்சி வெற்றி தரும். இது ஆக்சுவல் ப்ரொவர்ப்ஸ் இல்ல, உங்களுக்காக மாமா 2 வேர்ட்ஸ்ல ஈஸியா எழுதி தருவேன், அவ்வளவுதான். சரி, நாங்க ஃபைனலா நாங்க இப்போ ஆத்தி சூடி எல்லாரும் சொல்லிட்டு விடைபெற போறோம். ரெடியா? ஓகே, ஹீத்வி சொல்லி கொடுங்க பாப்போம் எல்லாருக்கும். 1 லைனா. அரசைய விரும்பு, ஆறுவது தினம், ஈவது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பல், ஊக்காமது கைவிடேல், கைவிடேல், எண்ணெடுத்து இகழேல், என்பது இகழ்ச்சி, அயர்த்து ஒப்புரவு, 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 ஒழுகு, ஒழுகு, உதுவது, ஓதுவது, ஒளியல், ஓவியம், பேசல், அக்கம், வெல் டன் எல்லாருக்கும். நன்றி. ஹீத்வி சொல்லி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள். வடிவா சொல்லி கொடுத்த நீங்க எல்லாரும் வடிவா ரிப்பீட் பண்ணிட்டீங்க. சரியா? ஓகே, எல்லாரும் ஹாப்பியா? எல்லாரும் மகிழ்ச்சியா? சரி, ஓகே ஓகே. எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன், 21st இல்ல, ஆர்ட் கிராஃப்ட் புக் ஃபேர் வந்து 28 சண்டேக்கு மாத்தி இருக்குது. ஏன்னா 21st வேற நிகழ்ச்சிகள் நடக்குது ஈஸ்ட் லண்டன்ல. ஒரு வீக் லேட்டா வரும். ஜூன் மாதம், இந்த மாதம் இல்ல, நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மாதம் 28 ஆர்ட் கிராஃப்ட் புக் ஃபேர் அண்ட் உங்களோட மியூசிக் ஓன் டேலண்ட்ஸில் வந்து வித்யாத் மாமா சொல்றத கேளுங்க. வித்யாத் மாமா சொல்றத கேளுங்க. ஓன் டேலண்ட்ஸில் வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்து காட்டலாம் நீங்க முன்னால. சரியா? அதை மறக்க வேண்டாம். அதே நேரம் டோக் செய்கிறார்கள். நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு 2 பேராகிராஃப் ரீட் பண்ண போறீங்க, அல்ல ஒரு டாபிக்ல பேச போறீங்க. அது ஐதர் தமிழ்லையும் இருக்கலாம், இங்கிலீஷ்லையும் இருக்கலாம். ஸோ ஒரு மல்டி ஆக்டிவிட்டியாக
இந்த 28th ஜூன் இல்ஃபர்டில் பஞ்சாபி சென்டர் எல்லாம் we all are going to leave in 2 minutes. Please wait. அப்போ இதில் வந்து சண்டே என்றபடினால ஆஃப் லை ஸ்ட்ரீட்ல எல்லாம் பார்க்கிங் ஃப்ரீ. நீங்கள் ட்ரெயினில் வரலாம். நினைக்கிறேன் இல்ஃபர்ட் ஸ்டேஷன் தான் கிட்ட நினைக்கிறேன். வளரவர்களுக்கு தெரியுமா பஞ்சாபி சென்டருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு கிட்ட ஸ்டேஷன்? நான் நினைக்கிறேன் நியூபரி பார்க் பஞ்சாபி சென்டர் இல்ஃபர்ட் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் லே ஸ்ட்ரீட்ல வந்து தெரியல. குட் மேசன் கிட்ட வருமோ தெரியல, எனக்கு வடிவா தெரியல. சாரி. அங்கால நியூபரி பார்க், இங்கால இல்ஃபர்ட் ஸ்டேஷன். சிலவள குட் மேஸ் நடுவுக்குள்ளால வரலாம். நான் ஒருக்கா ஃபைண்ட் அவுட் பண்றேன். அது 28th சண்டே நெக்ஸ்ட் மந்த். ஒருக்கா எல்லாரும் நோட் பண்ணுங்க. அதுக்கு மேக் பண்ணக்கூடிய ஆக்கள் மேக் பண்ணுங்க. வரக்கூடிய ஆக்கள் 19th ஃப்ரைடே ஜூனுக்கு முதல்ல நீங்கள் நேம்களை தந்துட வேணும். அப்போ தான் உங்களுக்கான டேபிள் எல்லாம் செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ போன ஏப்ரல் ஷோ நாங்கள் செய்யலை என்றால் அழகிய மலர்கள் இசைக்குழு ப்ரோக்ராம் இருந்தபடினால நாங்கள் அதை ஒமிட் பண்ணினாங்க. ஸோ அடுத்த 6 வீக்குக்கான ப்ரோக்ராம் இந்த ஜூன் மாதம் 28 சண்டே 2:30 7:30 வரைக்கும் நடக்கும். சரியா? வரக்கூடிய ஆக்கள் இப்போவே டைமை மேக் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, உங்களோட வீக்லி ஷெடியூல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, படங்கள் வரையுங்கோ, இந்த கிராஃப்டான கைப்பணி வேலைகள் ஏதாவது செய்ய முடியுமெண்டா செய்யுங்க, தாராளமாக கொண்டு வாங்கோ. மற்றது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணலாம். மியூசிக் ஷோ இருக்குது, அதை பற்றி பிறகு நான் அறிவிக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு 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 டேயாக அமைய போகுது. சரியா? அழகிய மலர்கள் ஆர்ட் கிராஃப்ட் அண்ட் புக் ஃபேர் ப்ளஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் டேலண்ட் ஷோ நடக்கும். ஓகேயா? இந்த அறிவித்தலோடு நாங்கள் இன்றைக்கு விடைபெறுவோம். ஸோ அடுத்த டாபிக் 8 உங்களை சந்திக்கிறோம். இன்று மாலை 5 மணிக்கு சந்திக்கிறவர்கள் ரெடி ஆகுங்க. நன்றி, வணக்கம். அந்த ஹோல் எங்களுக்கு ஒரு ஸ்பான்சரில் கிடைக்குது. ஆனால் அது சாட்டர்டே அவைகளுக்கு ஆக்டிவிட்டி வேறு வேறு கிளாஸஸ் கராட்டி அது கம்ப்ளீட்டாக இயத்துருவா புக் பண்ணியிருக்கணும். ஏன் உங்களுக்கு சண்டே என்ன கஷ்டமா இருக்கும்? இல்ல அடுத்த நாள் மண்டே ஸ்கூல் அல்லோ, எனக்கு அதான் 7:30 லீவ் பண்ணிடலாம். எல்லாம் வெள்ளன முடிச்சு எடுக்கும் மாமா, வர போகாத. உண்மைதான். ஒரு நாள் எஃபோர்ட் பண்ணுங்க. இவ்வளவு காலம் சாட்டர்டே தான் வச்சுறாங்க. சாட்டர்டேன்னா எனக்கு சண்டே அடுத்த நாள் தானே, அப்ப கொஞ்சம் இவர் ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த மண்டே ஸ்கூலுக்கு போவேன். ஒரு கொஞ்சம் வெள்ளனவா வலிக்கிடுங்க. நீங்க 6 மணி அப்படி வலிக்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு நாள் எஃபோர்ட். இதெல்லாம் பழகத்தானே. வளர வளர நிறைய ஆக்டிவிட்டி சாட்டர்டே சண்டே எல்லாம் இருக்க போகுது இல்ல. நானும் விரும்பினா அந்த சென்டர் பஞ்சாபி சென்டர் சாட்டர்டேஸ்ல புக்கிங் இல்லை. அதே நேரம் ஈஸ்ட் ஹாம் ஹோலுக்கு சுத்த வர எல்லாருக்கும் பார்க்கிங் ப்ராப்ளம். ஈவன் நீங்கள் பே பண்ணினாலும் பே பண்ணி பார்க்குறதுக்கும் இடம் இருக்காது. அது ஒவ்வொரு முறையும் எனக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. மற்ற இது கொஞ்சம் வசதியான கூடின ஹோல், 200 சீட்டர் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஹோல். இது சின்ன ஸ்டேஜும் இருக்குது, சின்ன குட்டி ஸ்டேஜ் தான். இந்த முறை அஃபோர்ட் பண்ணுங்க, பார்ப்போம். அடுத்த இந்த ஹாலிடே கழிஞ்சு செய்கிற அடுத்த செப்டம்பர் அக்டோபர் ப்ரோக்ராமை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி, ஓகே, சரி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Bye bye.